வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ஹேபிட்ஸ் ஃபார் லாங் ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி அதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கு பேர் வந்து 1000 கால் ஜடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி ஃபிஷ் ஸ்டைல் தான் வைக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு ஃபிஷ் ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சின்ன வயசில் ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து இதை போட்டிருக்கேன். இன்னைக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ பேசிக்கலி லாங் ஹேர் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 ஹேபிட் வந்து இருக்குது. 5 இல்லை நிறையாவே இருக்குது. பட் பேசிக்கான 5 ஹேபிட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வித்தவுட் கெட்டிங் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டாபிக். லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னா பிரைட் இல்லைன்னா பன்னு. ஸோ பிரைட் இல்லைன்னா பன்னுன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம லாங் ஹேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண வேண்டியது ஹேர் பிரேக்கேஜ் தான். கைஸ், ஹேர் ஃபால்க்கும் ஹேர் பிரேக்கேஜ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு முடி வந்துட்டு வேர்ல இருந்தே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம பாடிக்கான நரிஷ்மெண்ட்டை கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஒரு ஹேர் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹேர்க்கான நரிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அது டாபிக்கலாவோ சரி, இல்லைன்னா வந்து இன்டேக் எடுக்கும் போதோ சரி, அதை வந்து அந்த ஹேர்க்கான நரிஷ்மெண்ட்டை நம்ம கொடுத்தா மட்டும்தான் பிரேக்கேஜ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்பதான் வந்து ஹேர் பார்க்கறதுக்கு நல்ல லென்த்தா வளரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாதி முடியோடய உடஞ்சிருச்சுன்னா ஹேர் எப்படி லென்த் வரும்? வராது இல்லையா? ஸோ அதனாலதான் பிரைட் இல்லைன்னா பன்னு சொல்றேன். பிரைட்னா என்னன்னா ஜடை பின்னி போடணும், அவ்வளவுதான். நைட்டு தூங்கும் போது ஜடை பின்னி போடுங்க, இல்லைன்னா வந்து பன் போடுங்க. வெளியே எங்கேயாவது பொல்யூஷனான இடத்துல போறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு பதிலாக பன் வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. உங்களுக்கு ஃப்ரீ ஹேரே விட வேண்டாமா, அப்படியெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா விடலாம். அதுக்காக தான் நம்ம முடி வளர்த்ததே. வி கேன் ஃபிளாண்ட் அவர் ஹேர். நம்ம ஹேரை வந்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்க வைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. டெய்லியும் நான் ஃப்ரீ ஹேர்ல தான் இருப்பேன், வீட்டுல இருந்தா கூட நான் ஃப்ரீ ஹேர்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் முடிக்கான ஆபத்து. ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல வரேன். கொஞ்ச நேரம் நீங்க பன்லயோ பிரைட்லயோ இருக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு பிரைடே பிடிக்காது, பன்னே பிடிக்காதுன்னு அதுலயே இப்ப நிறைய ஸ்டைல்லாம் இருக்கு. ஸோ இது பாத்தீங்களா, இந்த மாதிரி போடலாம். நார்மலான பிரைடா இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா பிடிக்கும். சும்மாவே இருக்க மாட்டீங்களாங்கம்மா? திறக்க மாட்டேன். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ எடுக்க விடாம. ஆனா பல தீய சக்திகளையும் தாண்டி நான் வீடியோ எடுப்பேன். லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னா அப்ளை சீரம் டு யோர் டிப் ஆஃப் யோர் ஹேர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹேர் வந்து பிரேக்கேஜ்ல இருந்து தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சீரம் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ அதனால நீங்கள் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் வச்சு தலை குளிக்கலாம், இல்லை வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஆயில் வச்சு தலை குளிக்கலாம். ஆனால் நீங்கள் டெய்லி ஆயில் வந்து அப்ளை பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் வந்து சீரம் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகும்போது காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தலையை சிக்கு எடுத்துட்டு கீழே எண்ட்ஸில் மட்டும் நல்லா சீரம் வச்சாலே உங்களுக்கு ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் நரிஷ்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 4. ஸோ ஹேபிட் நம்பர் 3 என்ன அப்படின்னா ரெகுலராக ட்ரிம் பண்ணணும். ஹேர் கட் பண்ண சொல்ல ஹேர் ட்ரிம் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் முடியோட லென்த் அதிகமாக டிப்ஸில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸோ முடி வந்து ட்ரிம் பண்ணும்போது நல்லா வளரும்னு நான் சொல்ல வரல, முடியை வந்து ட்ரிம் பண்ணும்போது நல்லா நரிஷ்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் ஹேர் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிக்கும், ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸோடையே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் டைரக்ட்லி லீட்ஸ் டு பிரேக்கேஜ் தான். ஸோ அதனால உங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம்மிங் அப்படின்போது நீங்கள் வீட்லேயே கூட பண்ணிக்கலாம், நீங்கள் பார்லருக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் உங்களோட ஹேர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரிம் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுக்கு பெரிய லென்த் ஒன்றும் லாஸ் ஆகிடாது. அதே சமயம் உங்கள் ஹேர் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரிம் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோதான் வந்து ஹேர் டைஸ் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் சாட்டின் இல்லைன்னா சில்கில் இருக்கிற இந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட பிரைட் பண்ணு போடும்போதாகட்டும் இல்லை போனிடெயில் போடும்போதாகட்டும் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு எலாஸ்டிக், வெறும் எலாஸ்டிக் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடியை வந்துட்டு இழுக்கும், ரொம்ப இழுக்கும். அது வந்து நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒன்றும் என்ன சொல்கிறது, லாங் ஹேராக இருக்கும்போது மெயின்டைனே பண்ண முடியாது. ஒரு சில டைம் என்னோடதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகி நான் அப்படியே கட்லாம் பண்ணியிருக்கேன் ஹேரையே, அந்த அளவுக்கு ஃபுல்லாக சுற்றிடுச்சு அந்த எலாஸ்டிக்கில். ஸோ அந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரிஃபர் சாட்டின் பேண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, உங்களோட பில்லோ கேஸை வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் சாட்டினாக மாற்றிக்கோங்க. பெட்ஷீட்டே மாற்றாட்டி கூட உங்கள் பில்லோ கேஸை வந்துட்டு சாட்டின் சில்கில் இருக்கிற பில்லோ கேஸாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்துட்டு சிக் ஆகாது காலையில் எந்திரிக்கும் போது. இப்போ நான் பன் போட்டு படுத்தாலும் சரி, பிரைட் போட்டு படுத்தாலும் சரி, காலையில் அப்படியே ஃபுல்லாக வெளில வந்துடும். ஏன்னா எனக்கு குட்டி குட்டி ஹேர் வந்துட்டு இப்போ ரீக்ரோத் ஆகிறதுனால எல்லாமே வந்து களைஞ்சிரும். அப்படி களையும் போது எப்படா நான் அந்த சிக்கிலிருந்து அவாய்ட் ஆகிறது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதை வந்து சாட்டின் சில்க் பில்லோ கவர்னால தான் முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சாட்டினுக்கு உங்கள் ஹேர் பேண்ட்ஸு, தலையை வந்து கட்டி வைக்கிற அந்த டவலை வந்துட்டு சாஃப்ட் கிளாத்துக்கு மாற்றுங்க. ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் மாற்றிக்கோங்க. இல்லை என்னால் சாட்டின்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற பில்லோ கவர் எடுத்து போடுங்க. ஒரு சிலர் அப்படியே ரொம்ப முறை மூட்டையோட கிளாத் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆனாலும் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்னென்னா, அப்ளை எனி ஹேர் பேக் டு யுவர் ஹேர் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆயில் வைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் நிறைய பேர்த்துக்கு செட் ஆகுது, ஆனால் அது தெரியாமல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திரும்பவும். அது திரும்ப உங்கள் ஹேருக்கு வந்து டேமேஜ் தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக நிறையா ஒரு நாள் வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, அடுத்தடுத்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். பனானா ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள், வெந்தயத்தை அரைச்சி போடுங்க, ஆலோவேரா ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறையா ஹேர் பேக்ஸ் இருக்குது, ரெடிமேடாகவும் கிடைக்குது. நிறையா வந்துட்டு நம்ம வீட்லேயே அவைலபிளாக இருக்கிற திங்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். என்னதான் லென்த்தாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸிலி மெயின்டைனபிளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஹேர் பேக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ உங்கள் ஹேர் வந்து நல்லா நரிஷ்டாக பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஹேருக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஸ்கேல்ப்புக்குமே நல்ல ஹெல்தி ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும். ஹெல்தி ஸ்கேல்ப்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹெல்தியான ஹேர் தான். அவ்வளோதான் கைஸ், நாம் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 5 ஹேபிட்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்களும் லாங் ஹேர் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். இந்த 5மே ஃபாலோ பண்ணி ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆக்சுவலி இந்த லாங் ஹேர் அப்படிங்கிறது ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான், நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஏதாவது ஒன்று மாறிச்சினாலும் ஒன்று முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லை ரொம்ப ட்ரையாக பிரிட்லாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா பண்ணுங்கிற சுச்சுவேஷனுக்கு இதுவே கொண்டாந்து நிறுத்திடும். இந்த 5 ஹேபிட்டை நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் ஹேரில் ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். தயவு செஞ்சு நான் திரும்ப எல்லா வீடியோலையும் ஒன்று தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை அது நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணும். இந்த சென்ஸ் நீங்கள் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதோ இல்லையோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நாள் உங்களை ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் இந்த 5 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் அதை வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க. நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணுறேன். தென் டேக் கேர், பை.